ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இது பாருங்கள், கல்யாண முருங்கை இலை இன்றைக்கி நமக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது கிடச்சப்போ ஒரே ஒரு கொம்பு மட்டும் எட்டு வந்து நட்டு வச்சேன். இது ரொம்ப இப்போ பெரிய மரமாகிட்டு அதுலேருந்து ஒரு களையை உடச்சிட்டு, மழை காலம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது இலைங்க. நுனி இலைங்க மட்டும் கொழுந்தா இருக்கிற இலைங்களை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு ரொம்ப அதிகம் எதுவும் தேவைப்பட போகிறதில்ல. ஒரு நல்ல ஒரு கைப்பிடி இலைக்கு இருந்ததுனாவே 4 பேருக்கு சரி வரும், தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாதவிடாய் பிரச்சனை இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மென்சஸ் வர்றதுக்கும், கரெக்டாக லேட்டாக வர்றது எல்லாமே கரெக்டான டைமுக்கு வர்றதுக்கு இது உதவி பண்ணுதுங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு கூட சளிக்கு, வாய் தொல்லைக்கு, வயிற்றில் இருக்கிற பூச்சி கிருமிகள் அழிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த கல்யாண முருங்கை வந்து பெஸ்ட்டு மருந்தாக இருக்குதுங்க. நீங்களும்